ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம க்ரியேட்டிவ் சேனலில் பீஸ் லில்லி ஃப்ளவர் எப்படி பின்னுறதுன்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். நம்ம கூட பின்னிட்டு மீதமான ஒயர் வச்சுருப்போம் இல்லையா, ஒரு 1/4 அடி ஒயர், 1/2 அடி ஒயர், இந்த மாதிரி ஒயரில் தான் இந்த பூவை நம்ம பின்ன போகிறோம். ஒரு ஒயரும் ஒரு மெஷர்மெண்ட்டில் நம்ம எடுத்து பின்ன போகிறோம். ஸோ வீடியோ கொஞ்சம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த மாதிரி நியூ ஐடியாஸை நீங்கள் தொடர்ந்து பார்க்கணுன்னா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அப்லோட் பண்ணுற வீடியோஸை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போது இந்த லில்லி ஃப்ளவர் எப்படி பின்னுறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இந்த பூ பின்னுறதுக்கு ஃபஸ்ட்டு வந்துட்டு ரன்னிங் ஒயர் கட் பண்ணிக்கலாம். இந்த ஃபர்ஸ்ட் ரன்னிங் ஒயர் வந்துட்டு 1.5 அடி வரைக்கும் கட் பண்ணிக்கோங்க, போதும். ஓகே, இப்போ 1.5 அடிக்கு ரன்னிங் ஒயரை நம்ம கட் பண்ணியாச்சு. அடுத்து இந்த ரன்னிங் ஒயரில் 6 ஒயரை ஜாயின் பண்ண போகிறோம். 6 ஒயரும் 6 மெஷர்மெண்ட்டில் எடுக்க போகிறோம். அதில் ஃபஸ்ட்டு ஒயர் வந்துட்டு 4 இன்ச்சு எடுத்துக்கோங்க, சரியாக இருக்கும். இப்போ இந்த 4 இன்ச்சு கட் பண்ண ஒயரை ரன்னிங் ஒயரில் ஜாயின் பண்ண போகிறோம். ரன்னிங் ஒயர் வந்துட்டு லெஃப்ட் சைடு குட்டியாக விட்டுருங்க, உள்ளுக்குள்ளே சொருகி விடுற அளவுக்கு. அதாவது ஒரு 2 இன்ச்சு வரைக்கும் விட்டுக்கோங்க, போதும். இப்போ இந்த 4 இன்ச்சு ஒயரில் இங்கே நாட் போடுறேன் இல்லையா, அந்த ஒயரில் வந்துட்டு வேறு எந்த நாட்டும் நம்ம போட மாட்டோம். ஸோ இதை விட கொஞ்சம் அதிகமாக எடுத்தாலும் அந்த ஒயரை வந்துட்டு நம்ம சொருகி தான் விட போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு ஒயரை 4 இன்ச்சு எடுத்துக்கோங்க, போதும். இப்போது அடுத்து 2வது ஒயர் நம்ம எடுக்க போகிறோம். 2வது ஒயர் வந்துட்டு 7 இன்ச்சுக்கு எடுக்க போகிறோம். முதலியே எல்லா ஒயரும் கட் பண்ணி வச்சுக்காதீங்க, அளவு வந்துட்டு நமக்கு மாறிடும். ஸோ ஒரு ஒயரை ஜாயின் பண்ணும்போது இந்த மாதிரி ஒயரை நீங்கள் கட் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்போது செகண்ட் ஒயர் வந்துட்டு 7 இன்ச்சு கட் பண்ணுறேன். கட் பண்ணி எப்பவும் போல் சரிசமமாக மடித்து இந்த ரன்னிங் ஒயரில் ஜாயின் பண்ணுறேன். ஜாயின் பண்ணிவிட்டு கண்டிப்பாக அப் அண்ட் டவுன் செக் பண்ணிக்கோங்க. இப்போது இந்த 7 இன்ச்சு ஒயரில் இன்னும் மேல் பக்கத்தில் ஒரு நாட்டும் கீழ் பக்கத்தில் ஒரு நாட்டும் போடுவோம். ஸோ 2வது ஒயர் வந்துட்டு 7 இன்ச்சு ரொம்பவே சரியாக இருக்கும். ஓகேவா? இப்போ அடுத்து 3வது ஒயர் வந்துட்டு 9 இன்ச்சு கட் பண்ணிக்கோங்க. 3வது ஒயர் வந்துட்டு 9 இன்ச்சு ஒயர், இதையும் சரிசமமாக மடித்து ரன்னிங் ஒயரில் ஜாயின் பண்ணுறேன். ஜாயின் பண்ணிவிட்டு கண்டிப்பாக அப் அண்ட் டவுன் செக் பண்ணிக்கோங்க. இந்த 3வது ஒயரில் பார்த்தீங்கன்னா மேல் பக்கத்தில் 2 நாட்டும் கீழ் பக்கத்தில் 2 நாட்டும் போடுவோம். ஸோ 3வது ஒயர் 9 இன்ச்சு சரியாக இருக்கும். ஓகேவா? அடுத்து 4வது ஒயர் வந்துட்டு 1 ஃபீட்டுக்கு நம்ம எடுக்க போகிறோம். இப்போ ஸ்கேலில் 1 ஃபீட் அளந்து கட் பண்ணிக்கிறேன். இந்த 1 ஃபீட் ஒயரில் பார்த்தீங்கன்னா மேல் பக்கத்தில் 3 நாட்டும் கீழ் பக்கத்தில் நம்ம 3 நாட்டும் போடுவோம். சரியா? ஸோ 1 ஃபீட் ஒயர் வந்துட்டு சரியாக இருக்கும். ஓகே, இப்போ 1 ஃபீட் ஒயரை ஜாயின் பண்ணியாச்சு. அடுத்து 5வது ஒயர். இந்த 5வது ஒயர் பார்த்திங்கன்னா 1 ஃபீட், அதுக்கப்புறம் ப்ளஸ் ஒரு 3 இன்ச்சு எக்ஸ்ட்ரா எடுத்துக்கோங்க, சரியாக இருக்கும். அதாவது 5வது ஒயர் வந்துட்டு 1.25 அடி ஒயர் வரைக்கும் எடுத்துக்கோங்க. இதில் பார்த்திங்கனாக்கா மேல் பக்கத்தில் எக்ஸ்ட்ரா 4 நாட்டும் கீழ் பக்கத்தில் 4 நாட்டும் நம்ம போடுவோம். ஸோ 1.25 அடி ஒயர் வந்துட்டு சரியாக இருக்கும். இப்போ கடைசியாக 6வது ஒயர் பார்த்திங்கன்னா 1 ஃபீட், அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா 5 இன்ச்சு எடுத்துக்கோங்க, சரியாக இருக்கும். அதாவது 1.5 அடி வரைக்கும் எடுத்துக்கோங்க, போதும். இந்த பூ ஃபுல்லாக பின்னுறதுக்கு 4 இன்ச்சு ஒயர்லேருந்து 1.5 அடி ஒயர் வரைக்கும் தான் நமக்கு தேவைப்படும். ஸோ ரொம்ப குட்டியாக இருக்கிற ஒயர்ஸை வச்சு என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நீங்கள் யோசிக்கவே வேண்டாம். ரொம்ப அழகாக இந்த பூவை செஞ்சு நீங்கள் சேலும் பண்ணலாம், உங்கள் வீட்டை நீங்கள் டெக்கரேட்டும் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போது 6 ஒயரை ஜாயின் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இந்த மாதிரி இருக்கும். இதுக்கு முன்னாடி வீடியோவில் குட்டியாக இந்த லீஃப் மாடலில் இந்த கூட போட்டிருக்கேன் பாருங்கள். இதே மாதிரி தான் இந்த பீஸ் லில்லி ஃப்ளவரும் இருக்கும். சரி, இதை ஒரு பூவாக மாற்றலாமேன்னு சொல்லிட்டு இன்றைக்கி வீடியோவில் இதை நான் பூவாக போட்டிருக்கேன். இது பார்க்குறதுக்கு ஒரு முத்து சிப்பி மாதிரியும் இருக்குது இல்லையா, இதை மாதிரியே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இதே மாதிரி ஒரு பெரிய கூடை எப்படி போடுறதுன்னு சொல்லிட்டு நம்ம இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ 6 ஒயரையும் ரன்னிங் ஒயரில் ஜாயின் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி இருக்கும். ஓகேவா? இப்போ நான் அடுத்து இந்த ஃபஸ்ட்டு ஒயர் இருக்குது இல்லையா, இந்த ஃபஸ்ட்டு ஒயரை விட்டுட்டு இந்த 2வது ஒயர்லேருந்து ரன்னிங் ஒயர் வச்சு பின்ன ஆரம்பிக்கிறேன். இந்த 2வது ரன்னிங் ஒயர் வந்துட்டு 1.5 அடி எடுத்துக்கோங்க, சரியாக இருக்கும். லெஃப்ட் சைடு பாருங்கள், உள்ளுக்குள்ளே சொருகி விடுற அளவுக்கு குட்டியாக விட்டுருக்கேன். இந்த அளவுக்கு விட்டிங்கன்னா போதும். இப்போ அடுத்து இந்த ரன்னிங் ஒயரை வச்சு பக்கத்தில் இருக்கிற ஒயரில் சுற்றி நாட் போட்டே வரணும். இங்கேருந்து வந்து இது வரைக்கும் நாட் போடணும். ஓகேவா? அப்போ தான் வந்துட்டு இது ஒரு லீஃப் மாதிரி இருக்கும். இப்போது இது எத்தனை நாட் போடுறேன்ட்டு நான் கவுண்ட் பண்ணி காமிக்கிறேன், அப்போ தான் உங்களுக்கு கிளியராக புரியும். இப்போ 2 நாட் போட்டாச்சு. இப்போ 3வது நாட் போடுறேன். இப்போ அடுத்து 4வது நாட் போடுறேன். இது 5வது நாட்டு. இப்போது 5 நாட் நம்ம போட்டிருக்கோம். இப்போ அடுத்து இந்த பக்கம் டர்ன் பண்ணி பின்ன போகிறோம். இது வந்துட்டு 6வது நாட்டு.
ஓகே, இப்போ ஒரு கார்னர் டர்ன் பண்ணியாச்சு. அடுத்து இந்த பக்கம் டர்ன் பண்ணி ரைட் சைடு இந்த 5 ஒயர் வரைக்கும் நாட் போடணும். ஓகேவா? இப்போது இந்த பக்கத்தில் இது 7வது நாட்டு, இது 8வது நாட்டு, இது 9வது நாட்டு, இது 10வது நாட்டு. இப்போ கடைசியாக 11வது நாட் போடுறேன். 2வது ரவுண்டில் 11 நாட் மட்டும்தான் போடுவோம். ஓகேவா? ஓகே, இப்போ 2வது ரவுண்டு கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இந்த பக்கம் திருப்பிக்கலாம். திருப்பிக்கிட்டு 3வது ரவுண்டு பின்ன போகிறோம். 3வது ரவுண்டு பின்னுறதுக்கு 1.5 அடி ஒயர் எடுத்துக்கோங்க, சரியாக இருக்கும். இப்போது இந்த 2வது ஒயரை விட்டுடணும். ஓகேவா? இதில் வந்துட்டு நம்மளால் நாட்டும் போட முடியாது. 2வது ஒயரை விட்டுட்டு இந்த 3வது ஒயர்லேருந்து நாட் போட போகிறோம். சுற்றி நாட் போட போகிறோம். இந்த ரவுண்டில் பார்த்திங்கன்னா நமக்கு 9 நாட்டு வரும். இந்த 3வது ரன்னிங் ஒயரையும் 1.5 அடி வரைக்கும் எடுத்துக்கோங்க போதும். லெஃப்ட் சைடு 2 இன்ச் வரைக்கும் விட்டுருங்க. இப்போது இன்னொரு முறை சொல்கிற பிகினருக்காக இந்த ஃபஸ்ட்டு நாட்டில் இருக்கிற ஒயரை விட்டுடணும். அப்புறம் 2வது நாட்டில் இருக்கிற ஒயரை விட்டுடணும். விட்டுட்டு இந்த 3வது நாட்டில் இருக்கிற ஒயர்லேருந்து நாட் போட ஸ்டார்ட் பண்ணுறேன். ஓகே, இப்போ அடுத்து 2வது நாட் போடுறேன். இது 3வது நாட்டு, இது 4வது நாட்டு, இது 5வது நாட்டு, இது 6வது நாட்டு, இது 7வது நாட்டு, இது 8வது நாட்டு, இது 9வது நாட்டு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த 3வது ரவுண்டில் நம்ம மொத்தம் 9 நாட் தான் போட முடியும். அதுக்கு மேலே நாட்டும் போட முடியாது. ஏன்னா கடைசி அந்த ஒரு ஒயர் பார்த்திங்கன்னா ரொம்ப குட்டியாக போயிருக்கும். ஓகேவா? இப்போ அடுத்து 4வது ரவுண்ட் நம்ம பின்ன போகிறோம். இந்த கடைசியில் இருக்கிற ஒரு நாட்டில் இருக்கிற ஒயரை விட்டுடணும். விட்டுட்டு நாட் போட போகிறோம். இந்த ஒயர்லேருந்து நாட் போடணும். இந்த ஒயரில் நம்மளால் நாட்டும் போட முடியாது, ஏன்னா ரொம்ப குட்டியாக போயிருக்கும். இப்போது இந்த லாங்காக இருக்கு இல்லையா, இந்த ஒயர்லேருந்து தான் நம்ம நாட் போட ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இந்த கடைசியில் இருக்கிற ஒயரும் ஃபஸ்ட்டில் இருக்கிற ஒயரையும் விட்டுட்டு நாட் போடணும். அவ்வளோதான். ஓகே, இப்போ அடுத்து பார்த்திங்கன்னா இந்த கடைசி ரவுண்டில் வெறும் 7 நாட் மட்டும்தான் நம்ம போடுவோம். ஸோ நீங்கள் கடைசி இந்த 4வது ரவுண்டு பின்னுறதுக்கு 1.25 அடி ஒயர் வரைக்கும் எடுத்துக்கோங்க, சரியாக இருக்கும். 1 அடி ப்ளஸ் ஒரு 3 இன்ச்சு வந்துட்டு எக்ஸ்ட்ரா எடுத்துக்கோங்க. இப்போ க்ரீன் கலரில் அந்த குட்டியாக லீஃப் பேஸ்கெட் காமிச்சேன் இல்லையா, அந்த லீஃப் பேஸ்கெட்டும் இந்த பூவும் கிட்டத்தட்ட பார்க்குறதுக்கு ஒரே மாதிரி தான் இருக்கும். ஆனால் அந்த பின்னுற மெத்தட் வந்துட்டு அந்த பேஸ்கெட் வேறு மாதிரியும் இந்த பூ வந்துட்டு கொஞ்சம் வேறு மாதிரியும் பின்னியிருக்கேன். அந்த வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அந்த பேஸ்கெட் எப்படி பின்னுறதுன்னு சொல்லிட்டு டிஸ்கிரிப்ஷனில் வீடியோ கொடுத்துருக்கேன், பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ 4வது ரவுண்டில் கடைசி நாட் போட்டுட்ருக்கோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பூ பின்னி முடிச்சாச்சு. அடுத்து இந்த எக்ஸ்ட்ரா ஒயர்ஸ் இருக்கும் இல்லையா, இதெல்லாம் உள்ளுக்குள்ளே நம்ம சொருகி விட போகிறோம். இந்த பூவை வந்துட்டு அப்படி டேர்ன் பண்ணிக்கலாம். அந்த நாட்டோட ரைட் சைடு வந்துட்டு அந்த பூவோட உள் பக்கத்தில் இருக்கிற மாதிரி இருக்கணும். அப்போ தான் நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. இப்போ இந்த பக்கம் திருப்பி இந்த ஒயர்ஸ் எல்லாம் சொருகி விட போகிறோம். இந்த ஃபர்ஸ்ட் நாட்டில் மட்டும் 3 ஒயர் இருக்கும் பாருங்கள். அந்த 3 ஒயரையும் அந்த ஒரே ட்ராக்கில் சொருகுங்க. அதை மிடில் இருக்கிற அந்த ஒரே லைனில் சொருகணும். இப்போ இந்த ஒயரையும் பாருங்கள், இதே லைனில் சொருகிறேன். இப்போது இந்த ஒயரையும் இதே லைனில் சொருகிறேன். இந்த ஒயர் வந்துட்டு ரொம்ப எக்ஸாக்டாக தான் சொல்லியிருக்கேன் மெஷர்மெண்ட். ஏன்னா மீதமான ஒயரில் இந்த பூ பின்ன போகிறதுனால நீங்கள் பிகினராக இருந்தீங்கன்னா ஒரு 2 சென்டிமீட்டர் அப்படின்னாக்கா 3 சென்டிமீட்டர் எக்ஸ்ட்ரா எடுத்துக்கோங்க. ரொம்ப பெருசாக எடுத்தாலும் ஒயர் வேஸ்ட்டாக தான் போயிடும். இப்போ இந்த நாட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு நாட்டில் 2 ஒயர் போகும். அந்த 2 ஒயரையும் அந்த ஒரே லைனில் சொருகணும். இப்போ இந்த ஒயரையும் இதே லைன்லேயே சொருகிறேன். ஒரு 2-3 நாட்டுக்குள்ளே இந்த ஒயர்ஸை சொருக முடியும். அவ்வளோதான் நம்ம ஒயர் வந்துட்டு கட் பண்ணியிருக்கோம். இப்போ இதே மாதிரி பாருங்கள், இந்த ஒரு நாட்டில் 2 ஒயர் போகும். அந்த 2 ஒயரையும் இதே ட்ராக்கில் வந்துட்டு சொருகி விடுறேன். அந்த ஒயரை அப்படியே ஆப்போசிட்டில் மடிச்சிங்கன்னா எந்த ட்ராக்கில் போதும் அதே ட்ராக்லேயே சொருகி விடுங்க, அவ்வளோதான்.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ஒயர்ஸை சொருகிறது எப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்கும் இல்லையா? இதே மாதிரி எல்லா ஒயர்ஸையும் சொருகி முடிச்சதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு ஃபினிஷிங் உங்களுக்கு வந்திருக்கும். இப்போ அடுத்து பூக்குள்ளே இருக்கிற இந்த எல்லோ கலர் மகரந்தமும் காம்பும் எப்படி பீன்றதுன்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். இந்த எல்லோ கலர் மகரந்தம் பீன்றதுக்கு 2.5 அடியில் 2 ஒயர் எடுத்துக்கோங்க போதும். அதே மாதிரி இந்த க்ரீன் கலரில் காம்பு பீன்றதுக்கும் 2.5 அடியில் 2 ஒயர் எடுத்துக்கோங்க போதும். இப்போ ஃபஸ்ட்டு மகரந்தம் எப்படி பின்னுறதுன்னு பார்க்கலாம். 2.5 அடியில் கட் பண்ண இந்த 2 ஒயரையும் சரி சமமாக மடிச்சிருக்கேன். எப்போவும் நம்ம பாக்ஸ் நாட் போடுவோம் இல்லையா, அதே மாதிரி ஒரு நாட் போடணும். நாட் போட்டுட்டு எப்பவும் போல் கண்டிப்பாக அப் அண்ட் டவுன் செக் பண்ணணும். அப் அண்ட் டவுன் இருக்கக்கூடாது. இப்போ ஒரு நார்மல் நாட் போட்டாச்சு, ஓகேவா? இப்போ அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, கீழே இருக்கிற ஒயர் இருக்கு இல்லையா, இதை இப்படி மேல் பக்கம் வைக்கணும். அடுத்து ரைட் சைடில் இருக்கிற இந்த ஒயரை இப்படி ஆப்போசிட்டில் மடிக்கணும். அப்புறம் மேல் பக்கம் இருக்கிற ஒயரை கீழ்ப்பக்கம் இப்படி மடிக்கணும். இந்த 4வது ஒயர் இருக்கு இல்லையா, இந்த 4வது ஒயரை இந்த லூப்பில் இப்படி போடணும். இப்போ இந்த பக்கத்துலேயும் பாருங்கள், ஒரு நார்மல் நாட் நமக்கு கிடச்சிருக்கும். இதே மாதிரி மேலே மேலே நாட் போடும்போது அந்த மகரந்த மாதிரி நமக்கு இருக்கும். இப்போ மறுபடியும் கீழ்ப்பக்கம் இருக்கிற ஒயரை மேல் பக்கம் மடிக்கிறேன். அடுத்து லெஃப்ட் ஒயர் தான் இந்த ஒயரை லாக் பண்ணும். ரைட் ஒயர் வந்துட்டு லாக் பண்ணாது, ஓகேவா? ஏன்னா ரைட் ஒயர் வந்துட்டு கீழ்ப்பக்கம் இருக்குது. மேல் பக்கத்தில் இருக்கிற இந்த ஒயரை தான் 2வது ஒயராக வந்துட்டு மடிக்கணும். இப்போது இந்த ஒயர் மேலே இருக்குது, லெஃப்ட் ஒயர். ஸோ இப்படி மடிக்கிறேன். அடுத்து மேலே இருக்கிற ஒயரை இப்படி கீழ்ப்பக்கம் மடிக்கணும். அடுத்து இந்த 4வது ஒயரை இந்த லூப்பில் போட்டு நாட்டை டைட் பண்ணணும். இப்போ நம்ம 3 நாட் போட்டிருக்கோம், ஓகேவா? இப்போ மறுபடியும் நம்ம என்ன பண்ணணும், கீழே இருக்கிற ஒயரை மேலே மடிக்கணும். அடுத்து ரைட் சைடு ஒயர் தான் வந்துட்டு மேல் பக்கம் இருக்கும். லெஃப்ட் சைடு ஒயர் பாருங்கள் கீழ் பக்கத்தில் இருக்குது, ஓகேவா? ஸோ ரைட் சைடு ஒயரை இப்படி மடிக்கணும். அப்புறம் மேலே இருக்கிற ஒயரை கீழே மடிக்கணும். இந்த 4வது ஒயர் இதை எடுத்து இந்த லூப்பில் போட்டு நாட்டை டைட் பண்ணணும். இதே மாதிரி தான் மேலே மேலே நம்ம இந்த பாக்ஸ் நாட்டை போட போகிறோம். இதே மெத்தடில் பார்த்தீங்கன்னாக்கா ஆல்பபெட் லெட்டர்ஸ் எப்படி பின்னுறது, ஹார்ட் கீ செயின், அதுக்கப்புறம் ஸ்வஸ்திக்கு, இந்த மாதிரிலாம் கூட கீ செயின் போட்டிருக்கேன். கீ செயின், ஃப்ளவர்ஸ், இதுக்காக தனியாக ப்ளேலிஸ்ட் வச்சுருக்கேன். அந்த ப்ளேலிஸ்ட்டோட லிங்க்கை கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போது இந்த நாட் எப்படி போடுறதுன்னு தெரிஞ்சிருச்சு இல்லையா? இதே மாதிரி 15 நாட்டு வரைக்கும் போட்டுக்கோங்க. கிட்டத்தட்ட ஒரு 1.5 இன்ச் வரைக்கும் போட்டுக்கோங்க போதும். இந்த அளவு பூக்கு வந்துட்டு இது ரொம்ப லாங்காக வச்சாலும் நல்லா இருக்காது. இப்போ பாருங்கள், ஒரு 1.5 இன்ச் வரைக்கும் பின்னியிருக்கேன், ஓகேவா? இப்போ அடுத்து என்ன பண்ண போகிறோம்னா, இந்த பூக்குள்ளே இந்த எல்லோ கலர் மகரந்தத்தை நம்ம செட் பண்ண போகிறோம். இந்த ட்ரையாங்கிள் மாதிரி 2 ஹோல் இருக்கும் பாருங்கள், அந்த 2 ஹோல்லையும் 2 ஒயரை இந்த மாதிரி உள் பக்கமாக கொண்டு போயிருங்க. நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும், அந்த கார்னர் டர்ன் பண்ணியிருப்போம், ட்ரையாங்கிள் மாதிரி ஹோல். அந்த ஹோலில் இப்படி உள் பக்கமாக நம்ம கொண்டு போகிறோம். இப்போ இதே மாதிரி இந்த ஒயரையும் இதே ஹோலில் போடுறேன். இப்போ இதே மாதிரி இந்த ஒயரை இந்த ட்ரையாங்கிள் மாதிரி இருக்கு இல்லையா, இந்த ஹோலில் போடுறேன். ஏன்னா இதுதான் வந்துட்டு சென்டர். நீங்கள் வேறு ஹோலில் இது நீங்கள் ஜாயின் பண்ணிங்கன்னா நல்லா இருக்காது, ஒரு மாதிரி கோணையாக போன மாதிரி இருக்கும். இதுதான் கரெக்டு, ஓகேவா? இப்போது மகரந்தம் நம்ம செட் பண்ணியாச்சு. இந்த எல்லோ கலர் ஒயரை பார்த்தீங்கன்னாக்கா கொஞ்சம் லாங்காக தான் சொல்லியிருக்கேன். இது எதுக்காகனாக்கா, அடுத்து நம்ம 2 ஒயர் உருட்டு கைப்பிடி பின்ன போகிறோம். இந்த எல்லோ கலர் ஒயர் தான் உள் ஒயர் மாதிரி வச்சு நம்ம பின்ன போகிறோம். அப்போ தான் காம்பு நல்லா ஸ்ட்ரிப்பாக இருக்கும். இந்த உருட்டு கைப்பிடி பின்னுறதுக்கு நீங்கள் 2.5 அடி எடுத்துக்கோங்க. அதுக்கு மேலே நீங்கள் எடுத்திங்கனாலும் அந்த காம்பு வந்துட்டு நல்லா லாங்காக கிடைக்கும். 2.5 அடிக்கு மேலே நீங்கள் எவ்வளோ வேணாலும் எடுத்துக்கலாம். இப்போது அந்த எல்லோ கலர் ஒயர் செட் பண்ணோம் இல்லையா, அதே ஹோல்லையே இப்படி விட்டு இதுக்கு பக்கத்து ஹோல் வழியாக இப்படி வெளியே பக்கமாக எடுக்கிறேன். இந்த க்ரீன் கலர் ஒயர் 2 பக்கத்து ஒயரையும் அப் அண்ட் டவுன் இல்லாமல் சரிசமமாக வைக்கணும். இப்போ பாருங்கள், க்ரீன் ஒயரை இந்த மாதிரி சரிசமமாக வச்சுட்டு நல்லா டைட் பண்ணிக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போது க்ரீன் கலர் ரன்னிங் ஒயரை இந்த மாதிரி அப் அண்ட் டவுன் இல்லாமல் ஜாயின் பண்ணிவிட்டேன். அடுத்து 2 ஒயர் உருட்டு கை இப்படி பின்னுவோம் இல்லையா, அதே மாதிரி தான் இந்த காம்பை நம்ம பின்ன போகிறோம். இப்போ ஃபஸ்ட்டு 2 ஒயரை இப்படி இன்ட்டு மாதிரி வைக்கிறேன். அடுத்து லெஃப்ட் சைடு இருக்கு இல்லையா, அந்த ஒயரை ரைட் ஹேண்ட் சைடு கொண்டு போகிறேன். இப்போ அடுத்து ரைட் ஒயர் பாருங்கள், இந்த 2 ஒயருக்கு நடுவில் கொண்டு வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடு கொண்டு போகிறேன். இப்போ 2 ஒயரையும் செட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம ஹேண்டில் பின் ஆரம்பிக்கலாம். இப்போது ரைட் சைடில் இருக்கிற ஃபஸ்ட்டு ஒயர் இருக்கு இல்லையா, இப்படி பின் பக்கமாக கொண்டு போகிறேன். கொண்டு போயிட்டு இந்த 2 ஒயருக்கு நடுவில் கொண்டு வந்து ரைட் ஹேண்டுக்கு இந்த ஒயர் போயிடும். இப்போ அடுத்து லெஃப்ட் லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஒயர் பாருங்கள், இப்படி பின் பக்கமாக கொண்டு போய் இந்த 2 ஒயருக்கு நடுவில் கொண்டு வந்து லெஃப்ட் ஹேண்டுக்கே போயிடும். இப்போ அடுத்து ரைட் ஒயர்
ஃபஸ்ட்டு ஒயரை இப்படி பின்பக்கமாக கொண்டு போகிறோம். கொண்டு போயிட்டு இந்த 2 ஒயருக்கு நடுவில் கொண்டு வந்து ரைட் ஹேண்டுக்கு போயிடுது. 2 ஒயர் உருட்டு கைப்பிடி நம்ம இப்படி தான் பின்னுவோம் உள் ஒயர் வச்சு. இந்த 2 ஒயர் உருட்டு கைப்பிடி எப்படி பின்னுறதுன்னு இந்த வீடியோவில் உங்களுக்கு புரியலன்னா ரொம்ப டீட்டெயிலாக வந்துட்டு இதுக்காக தனியாக வீடியோ போட்டிருக்கேன். டிஸ்கிரிப்ஷனில் அந்த வீடியோ கொடுக்குறேன் பாருங்கள். இந்த 2 ஒயர் உருட்டு கைப்பிடியும் உங்களுக்கு வரமாட்டேங்குது அப்படின்னா கவலையே வேணாம். ஒரே ஒரு ஒயர் வச்சு உருட்டு கைப்பிடி எப்படி பின்னுறதுன்னு வீடியோ போட்டிருக்கேன். சேம் அதே மாதிரியே இந்த காம்பை நீங்கள் பின்னிக்கோங்க. ஒரு ஒயர் உருட்டு கைப்பிடி 2 ஒயர் உருட்டு கைப்பிடி ரெண்டுத்துக்கும் பெருசாக ஒரு வித்தியாசமும் இல்லை. ஹேண்டில் பிளேலிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா எல்லா விதமான கைப்பிடி வீடியோஸும் போட்டிருக்கேன். ரொம்ப ஈஸி மெத்தடில் இந்த கைப்பிடிலாம் எப்படி பின்னுறதுன்னு சொல்லி கொடுத்துருப்பேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போது இதே மாதிரி ஒயர் எவ்வளோ இருக்கோ அது வரைக்கும் இந்த கைப்பிடியை பின்னிக்கலாம். கைப்பிடி பின்னிட்டு அதுக்கப்புறம் இந்த ஒயரை எப்படி உள்ளுக்குள்ளே சொருகி விடுறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இந்த க்ரீன் கலர் ஒயர் உள்ளுக்குள்ளே சொருகி விடுறதுக்காக ஒரு 2 இன்ச் வரைக்கும் விட்டுருங்க போதும். இப்போது இந்த பக்கம் திருப்பி இந்த ஒயரை வந்துட்டு உள்ளுக்குள்ளே சொருகி விட்டுடலாம். எல்லா ஒயரையும் அப்படியே ஆப்போசிட்டில் மடித்து சொருகி விட போகிறோம். முடியெல்லாம் எதுவும் போட வேண்டாம். முடி போட்டிங்கன்னா வந்துட்டு கிளியராக தெரியும், நல்லா இருக்காது பார்க்க. ஸோ அப்படியே வந்துட்டு எவ்வளோ ஒயர் இருக்கோ அவ்வளோ ஒயரையும் உள்ளுக்குள்ளே நம்ம சொருகி விட போகிறோம். இப்போ இந்த ஒயரை எப்படி சொருகிறதுன்னு ரொம்ப கிட்ட காமிக்கிறேன் பாருங்கள். இதே மாதிரி தான் மீதி 3 ஒயரையும் சொருகி விடணும். ஓகேவா? ஆப்போசிட்டில் அந்த ஒயரை மடிக்கணும். மடிக்கும் போது அந்த ஒயர் என்ன டைரெக்ஷனில் போதோ அதே டைரெக்ஷனில் சுற்றி சொருகி விடணும். அவ்வளோதான். இப்போ இந்த ஒயர் பாருங்கள் இப்படி மடிக்கிறேன்னா இதுக்கு பக்கத்தில் இருக்கிற இந்த கேப்லேயே சொருக ஆரம்பிக்கிறேன். இதே மாதிரி ஒயர் வந்துட்டு எவ்வளோ இருக்கோ அது வரைக்கும் சொருகி விட்டுக்கோங்க. இப்போ இதே மாதிரி எல்லா ஒயரையும் சொருகி முடிச்சுட்டு கொஞ்சம் குட்டியாக இருக்கு இல்லையா அந்த எல்லோ ஒயர் அதையும் கட் பண்ணி விட்டுருங்க. இப்போ க்ரீன் ஒயரை உள்ளுக்குள்ளே சொருகி முடிச்சுட்டு அந்த எல்லோ ஒயரையும் கட் பண்ணி முடிச்சிட்டேன். இப்போ இந்த பூ பார்த்தீங்கன்னா ஒரு 1/4 அடி ஒயர்லேருந்து மேக்ஸிமம் ஒரு 1.5 அடி ஒயர் வரைக்கும் இருக்கிற ஒயரில் பின்னிருக்கும் இல்லையா? இதுக்கு முன்னாடி வீடியோவில் பார்த்தீங்கன்னா ரொம்ப சின்ன ஒயர், அதாவது 1 இன்ச்சு 2 இன்ச்சு ஒயரில் இந்த மாதிரி ஒரு அழகான பூ எப்படி செய்யறதுன்னு சொல்லிட்டு வீடியோ போட்டிருக்கேன். நீங்கள் இந்த வீடியோவை பார்க்கலன்னா டிஸ்கிரிப்ஷனில் வீடியோ கொடுக்குறேன் பாருங்கள். இந்த மாதிரி நியூ ஐடியாஸ் நீங்கள் தொடர்ந்து பார்க்கணுன்னா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் அப்லோட் பண்ணுற வீடியோஸை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். நம்ம சேனலில் வர நியூ ஐடியாஸுக்குன்னு தனியாக ப்ளேலிஸ்ட் வச்சுருக்கேன், நஹாஸ் நியூ ஐடியா பேஸ்கெட்டுன்னு. அதில் நிறைய புதுவிதமான குடைகள், கிராஃப்ட் ஒர்க், அதுக்கப்புறம் பேர்ட்ஸ்ன்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட வீடியோஸ் போட்டிருக்கேன். அதையும் பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.